நாகூர் தர்கா குளத்தில் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதப்பதால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மூர்த்தி, முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. உலக புகழ்பெற்ற நாகூர் தர்கா குளத்தில் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதப்பதால் துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். தற்பொழுது படகு மூலம் மீன்களை அப்புறப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் உள்ள உலக புகழ்பெற்ற ஆண்டவர் தர்கா அமைந்துள்ளது. இஸ்லாமியர்களின் முக்கிய வழிபாட்டு தலமாக நாகூர் தர்கா வரும் பக்தர்கள் மொட்டையடித்து தர்கா குளத்தில் புனித நீராடி நாகூர் ஆண்டவரை வணங்கினால் நினைத்தது நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இந்த நிலையில் நாகூர் தர்கா குளத்தில் இன்று காலை திடீரென ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதந்த மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். குளத்தின் நிறம் பச்சை நிறமாக மாறி 4 புறத்திலும் குவியல் குவியலாக மீன்கள் செத்து மிதந்தன. இதன் காரணமாக தர்கா குளம் மேற்கு, வடக்கு, தெற்கு, நூல்கடை தெரு, கலிபா சாஹிப் தெரு உள்ளிட்ட தெருக்கள் மட்டுமில்லாமல் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் இதனை அறிந்த நாகூர் தர்கா தலைமை அறங்காவலர் ஹுசைன் சாஹிப் தலைமையில் தர்கா நிர்வாகிகள் குளத்தில் உடனடியாக ஆய்வு செய்து 10 மீனவர்களை கொண்டு சிறிய படகுகள் வைத்து மீன்களை அப்புறப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கோடை வெயிலின் தாக்கத்தால் மீன்கள் இறந்ததாகவும் விரைவில் குளம் தூய்மை செய்யப்பட்டு பக்தர்கள் பயன்பாட்டிற்கு விடப்படும் எனவும் தர்கா அறங்காவலர் தெரிவித்துள்ளார். தர்கா குளத்தில் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி மூர்த்தி.